வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சியில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாலே வந்து ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதுக்கு வந்து மே 31 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. அதில் நிறைய பேர் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. பட் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி அப்டேட் வந்தது நிறைய பேருக்கு தெரியலை. முன்னால் அப்ளை பண்ணவங்க ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்ததே தெரியலை. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதனால் நிறைய பேரால் வந்து அவங்களோட கேட்டகரியை சேஞ்ச் பண்ண முடியலை, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ண முடியலை, நேமில் இருந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்கை வந்து சேஞ்ச் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ அது ரிப்பீட்டடாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்சிக்கு வந்து நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தனால மறுபடியும் இந்த ஆப்ஷனை வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. அதாவது உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் திரும்பவும் எடிட் பண்ணிக்கலாம். அது வந்து ஜூன் 19 வரைக்கும், ஜூன் 30 வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் எந்த டீட்டெயில் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், அடுத்ததாக வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய கேட்டகிரி, அந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகே, ஆல்ரெடி எப்படி நீங்கள் இந்த இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் முன்னாலே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் திரும்பவும் இப்போ ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இன்னொரு வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போவும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் வந்து சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா ஒரு சிலர் வந்து அவங்களுக்கான அந்த எக்ஸாம் வர்றப்போ தான் வந்து அப்ளை பண்ணுற அந்த பேஜுக்குள்ளே வருவாங்க. இப்போதைக்கு வந்து சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஒரு சிலர் எம்டிஎஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ வந்து அவங்களால வந்து எடிட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு இப்போவே நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.